ஒரு வயதான தாத்தாவும் அவங்க பேரனும் சாலையோரமா வாழைப்பழங்களை வித்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு குரங்கு வந்து சில வாழைப்பழங்களை திருடிட்டு ஓடுது. இதை பார்த்த அந்த தாத்தாவுடைய பேரனும் அந்த குரங்கை பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுறான். இதை பார்த்த அந்த தாத்தாவும் வேணாராமும் அந்த குரங்கு பின்னாடி போகாத, பழங்கள் போனா போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ராமுவும் அவங்க தாத்தா கிட்ட போய், ஏன் தாத்தா, அந்த குரங்கு வந்து வாழைப்பழத்தை திருடினதால தானே அந்த குரங்கை விட்டுட சொல்றீங்க? அதுவே ஒரு மனுஷன் வந்து திருடி இருந்தா அவங்களை விட்டுட சொல்லியிருப்பீங்களா? தாத்தா, அன்னைக்கு சோமண்ணன் கடையில் திருடக்குள்ள அவர் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு தண்டனை கொடுத்தீங்க. அதே தப்பை தான் இந்த குரங்கும் செஞ்சது. ஏன் இந்த குரங்குக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தாத்தா சொல்றாரு, கண்ணா, அந்த குரங்குக்கு வெறும் 5 அறிவு தான் இருக்கு. அதுக்கு தான் செய்யறது திருட்டுனே தெரியாது. ஆனா மனுஷங்களுக்கு 6 அறிவு உண்டு. அவங்களுக்கு திருட்டு பழக்கம் தப்புன்னு தெரியும். தெரிஞ்சும் அந்த திருட்டு பழக்கத்தை செஞ்சா கடைசியா தண்டனை தான் கிடைக்கும். ராமு, ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. தெரியாத செய்யற தப்புக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும். ஆனா தெரிஞ்சு செய்யற தப்புக்கு கண்டிப்பா தண்டனை மட்டும்தான் கிடைக்கும்ன்றத நீ மறந்துடாத. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.